ஏடி அசக்கே இந்த வாரேன். ஏன் இவ்வளவு அவசரம்? ஐயா இப்ப எதுக்கு இப்படி கூவிட்டே கிடக்கிய? ஏடி அதிலடி கோடிக்காரி உள்ள யாரோ இருக்காவ பாரு, கதவு திறக்க முடியல. அதாரு மாமா, நீங்க குளிக்கிற நேரத்துல உள்ள போயிருக்கிறது. உள்ள யாரு? கதவை திறங்க மாமா, வேலை கிளம்பணும், சீக்கிரம் திறங்க. ஏலே எசக்கே, எது கதவை போட்டு உடைக்க? இவர் அவசரமா ஸ்டேஷனுக்கு போனோம், அதுக்குள்ள யாரோ குளிக்க பாத்ரூம்குள்ள போயிட்டாவ. ஆறு போனாவ. எட்டி, நானு கனி ரத்னாக்கா பரணி எல்லாரும் இங்க தானே இருக்கோம். இந்த கரைச்சலே வேணாம் தான் நான் காலையில 5 மணிக்கே குளிச்சிடுறது. அண்ணே எல்லாம் இந்த வாதியாரா தான் இருக்கு. சொல்லத்தான் நினைக்கிறேன், இவ்வளவு கேவலமா பாடிட்டு இருக்க. பாத்தியானே, நான் சொன்னேன்ல. பங்காளி, உனக்கு இன்னைக்கு டிஎஸ்பி பரிசு கொடுப்பார்ல? யோ மச்சான், இன்னைக்கு டிஎஸ்பி விசிட் வராரு. ஒரு நிமிஷம் லேட்டா போனாலும் மானங்கிட்ட கேள்வி கேட்பாரு. நான் என்னத்த செய்ய? இல்லே, அவருக்கு என்ன அவசரமா? இவர் குளிச்சதுக்கு அப்புறம் அவர் குளிச்சா என்னவா? என்னையே கேட்டா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சது உன் வீட்டுக்காரி தானே, அவளை கேளு. யோ யோ வெங்கடேஷ், எனக்கு இப்ப அவசரமா போகணும், கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. எங்க கேக்குதா? கேக்கல. இல்லா தள்ளுங்க மாமா, ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படியா தட்டுறது? ஓ நீயே கூப்பிடு. மாமா, முத்துப்பாண்டி மாமாக்கு நேரமாகுது, சீக்கிரம் வெளியே வாங்க. மாமா, சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். நான் சொல்றது கேக்குதா? சுத்தம். மாமா சீக்கிரம் வாங்க. அங்கேயும் இதே கதை தானே. பெரிய சரிகம சிங்கர்னு நினைப்பு. 4 வீட்டுக்கு கேட்கிற மாதிரி சத்தமா தான் பாடுவாரு. இம்புட்டு தட்டியுமா ஒரு மனுஷனுக்கு காது கேட்காது? இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்ப குளிக்கணும்னு நினைச்சேன்னா வேலைக்கே சிக்கலாயிடும். எசக்கி, நான் குளிக்காமலே கிளம்புதேன். என் யூனிஃபார்ம் மட்டும் வந்து எடுத்து கொடுப்பா. இந்த வாரேன். நீ குளிச்சா விடிஞ்சிரும். என்ன ஆளுது? இல்லே, யாருக்கு அவசரமோ, யார் முதல்ல குளிக்கணுமோ அவங்க குளிக்கட்ட சொல்லி வை. டேய், அத நான் எப்படி சொல்ல முடியும்? நீதான் சொல்லணும். நீ தானே அவனை வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிட்டு வந்த, சொல்லு. கிட்ட 4 புறம் குளிப்பான் போல இருக்கு. சரிடி, நான் கிளம்புதேன். மதியம் பேசி அனுப்புதேன், சாப்பாடை கொடுத்து அனுப்பு. ஏடி அசக்கி, இங்க இருந்த ஷூ எங்கடி? அது வந்து ஐய, வெளிய கிளி எங்கேயாவது வச்சிட்டியலா? காலையில வாசல்ல மட்டும்தான் நான் தண்ணி தெளிச்சேன். சாணி தண்ணி பட்டிருக்கும் போல இருக்கு. இருங்க போய் பாக்குறேன். கனி அக்கா, நீ எடுத்துட்டு வா. கொண்டு வரேன். கொஞ்சம் இருங்க, தொடச்சு கொடுத்துடுறேன். இந்தக்கா குடுட்டி. ஏன் எஸ்கே, அத குடு, நான் திரும்ப பாலிஷ் போட்டு தரேன். ஐயோ வேணவே வேணாம், இருக்கிறதே போதும். இதுக்கு மேல லேட் பண்ணா பிரச்சனை ஆயிடும். நான் கிளம்புறேன், இருக்கிற மாட்டிக்கிட்டு. இன்னைக்கு மவனை இருக்குடி உனக்கு. சரில, அப்ப நான் கிளம்புதேன். மச்சான் வரேன். என்ன பங்காளி, குளிக்காமலே கிளம்பிட்டீங்களா?
அதான் நீங்க உள்ள போயிட்டீங்களே, நான் அப்புறம் வந்து குளிச்சுக்கிறேன். பரவாயில்லையே, குளிக்க ஆட்டினாலும் யூனிஃபார்ம்லாம் போட்டு செண்டுலாம் அடிச்சு மேட்ச் பண்ணிட்டீங்க போலயே. சரி, நான் வரேன். நான் போய் அனுப்பிட்டு வரேன். இல்லை, நேற்று அவன் சாப்பிடும் போதே சொன்னால காலைல சீக்கிரமா போகணும்ட்டு. அவன் போனதுக்கப்புறம் மற்றவங்களாம் குளிச்சா என்னவா? இவர் குளிச்சு எங்கத்த வேலைக்கு போறாரு? வீட்டில் சும்மா தானே இருக்கா? அப்படி வேலைக்கு போறவங்க குளிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க குளிச்சா என்னவா? குறைஞ்சா போறாரு. சாரி, ஏன் தப்பு தான். இனிமே இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிட்டேன். என்னடா பேசுற? அழைச்சிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறது? சொல்றது கொஞ்சம் மெதுவா சொல்ல மாட்டியா? அட விடுங்க சிஸ்டர், நான் எப்பவுமே இப்படித்தான். நான் எப்பவுமே பாடிக்கிட்டே தான் குளிப்பேன். அத ரத்னா உங்களுக்கு சொல்லலையா? இட்ஸ் ஓகே. மறுபடியும் சாரி. இல்ல சம்மு, நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம்ல, ஒரே ஒரு பாத்ரூம் தானே இருக்கு. அதனால என்ன இப்ப எல்லாருக்கும் ஒரு பாத்ரூம் தனித்தனியா கட்டி கொடுக்க சொல்லுதியா? ஏல எல்லாத்துக்கும் பாத்ரூம் கட்டினா வீடே பாத்ரூம் ஆயிராது. என்னல விவரம் புரியாதவனா இருக்க? அதுக்கு நான் அதை சொல்லல. எல்லாரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போடு, சரியா போயிரும். என்ன முறைக்க? 2 நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா போதுமா? இல்லையே, இந்த முறைப்பு தப்பா இருக்க. நான் என்னத்த தப்பா சொன்னேன்? ஏய் வா. சரிக்கா. டேய், கூட்டு குடும்பம், வீட்டுக்கு வந்த மருமகன் இருந்தா இப்படிதான் பிரச்சனை வரும். இது சின்ன சின்ன பிரச்சனை தான், ஒவ்வொன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். அது பெருசா மாறாம பாத்துக்க வேண்டியது உன்னோட என்னோட கடமை. அத நீ மறந்துடாத. அதான் பாத்து அதுவா அப்பா, உட்காருங்க. வாங்கத்தா, உட்காருங்க. அக்கா, என்ன கதி, சின்ன அடிதானே. என்னவோ உசிரே போயிடுற மாதிரி எதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை போடுற? இப்ப கேப்பல கேப்ப இந்தா சத்த முன்னாடி வந்து நில்லு. அதே கம்பால உன் மண்டையில நீ போட்ட மாதிரியே போடுறேன். அப்ப மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லணும். சின்ன அடியா பெரிய அடியான்னு தெரியும். உன்னோட அளப்பறைய வர வர தாங்கவே முடியலக்கா. நேரம்ல எல்லாம் என் நேரம்ல. அந்த எசக்கிய வெட்ட போறேன் கொல்ல போறேன்னு எம்புட்டு பெருமை பீத்துன. கடைசியில உம்மவ ஒத்த ஒட்டு கையால வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் செத்து பொழைச்சுல வந்திருக்க. அக்கா, இப்ப அதுவா முக்கியம்? பின்ன முக்கியம் இல்லையா? வந்து வாச்சிருக்கான் பாரு. கிள எசக்கிய வெட்ட போகும்போது தப்பு செஞ்சுட்ட. உன் மகன் குறுக்கால வந்துட்டான். இப்ப உரி அடிக்கிற சாக்குல எசக்கி மண்டைய உடைப்பன்னு பார்த்தா பாவி பையன் படுபாவி ஏன் மண்டையல்ல உடைச்சிருக்க? ஏல எனக்கு தெரியாமத்தான் கேக்கேன். நீ யாருக்குல எதிரி? எசக்கிக்கா இல்ல எனக்கா? இருக்கா, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். சும்மா இது பிரிச்சு பண்ணிட்டு இருக்க கூடாது. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குல்ல. என் மேல வன்ம வச்சுக்கிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வன்ம வச்சு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன்னா நீ இப்படி உட்கார்ந்துகிட்டு இருப்பியா? என்ன யோசனை பண்ணி பாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எந்த எல்லைக்கும் போகதான்ல செய்வ. ஐய, உனக்கு அக்காவா பிறந்துட்டு நான் படுற பாடு இருக்கே. ஷமா சாமி போதுண்டான்னு இருக்கு. அப்படின்னா இப்போ போதும்னு கோச்சிட்டு கிளம்ப போறீங்களா? ஏன்
இங்க நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, ஒரு ஒரு பேச்சுக்கு கேட்டாதா? பாத்துக்கிட்டே இரு. முதல்ல உன்னை போட்டு தள்ளணும்ல, அப்பதான்ல என் தம்பி தம்பியா இருப்பான். மா மா அம்மா அம்மா வரல வர. என்னல என்ன ஆச்சு? ஆமா, இதென்ன கையில பேப்பர் வச்சிருக்க? மா, ஒரு நாளைக்காவது நம்ம போட்டோலாம் பேப்பர்ல வருமான்னு நாம நினைச்சிருப்போமா? அத்தானோட குடும்ப போட்டோ பேப்பர்ல வந்திருக்குமா. இத பாருமா. என்னல சொல்லுத? இத பாருமா. ஆத்தி, என்னல இது? பேப்பர்ல அண்ணன் குடும்பத்தோட போட்டோ போட்டிருக்கு. மா, நியூஸ பாருமா. திருமணமான பெண்களை கணவன் வீட்டுக்கு அனுப்பாமல் கணவன்மார்களை அழைத்து வந்து கூட்டு குடும்பமாக வசிக்கும் பஞ்சாயத்து தலைவர் சண்முகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அட ஆமால. இந்த கூட்டு குடும்பம் நிலைக்குமா இல்ல உடையுமான்னு செய்தி போட்டிருக்காங்கம்மா. ஏல, கூட்டு குடும்பம் எல்லாம் எதுக்குல உடையும்? அதெல்லாம் காலா காலத்துக்கும் நல்லபடியா தான் இருக்கும். ஆமால, இந்த போட்டோவை பாரு, அப்படியே நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அம்புட்டு அம்சமால இருக்கு. மா போமா, அத்தை மண்டை உடஞ்சதும் நீ என்ன கூட்டு வந்துட்ட. நம்ம பாட்டுக்கு அங்கேயே இருந்திருந்தா நம்ம போட்டோம் பேப்பர்ல வந்திருக்கோம்ல. நல்லா இருக்கு. ஏட்டி பாக்யம், ரொம்ப ஓவர சந்தோஷப்படாத. என்ன எழுதிருக்கீங்கன்னு பாத்தியா? இந்த கூட்டு குடும்பம் நிலைக்குமா உடையுமா அப்படின்னு தான் எழுதிருக்கு. நான் எதுக்கு இருக்கேன்? அந்த கூட்டு குடும்பத்தை உடைச்சி சுக்கு நூறு ஆக்கிறதுக்காகத்தானே. அது நடக்காது, உடைஞ்சி போகும். உபயம் சௌந்தர பாண்டியன் நிலக்கிழார். அடியேன் நானேதான். உமக்கு எதுக்கு இம்புட்டு போறாம? பெத்த புள்ளைய உங்களை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் என்னத்துக்கு உடைப்பேன் நொறுக்குவேன்னு கத்திக்கிட்டு இருக்கிய? அவன் போறதுனாலதான் நான் உடைப்பேன்னு சபதம் போட்டேன். தரு, அந்த வெறும்பயலோ அந்த வெறும்பய குடும்பமோ நான் இருக்கிற வரைக்கும் அவங்களை நிம்மதியா வாட விட மாட்டேன். சுக்கு நூற உடைச்சே தீருவேன். என்ன செய்திய? படுபாவி மனுஷன். மிஸ்டர் சௌந்தரபாண்டி, என் பேரை சொல்லுத நீ. உங்க பேரை சொல்ல எனக்கும் தான் கேவலமா இருக்கு. ஆனாலும் சொல்லிதானே ஆக வேண்டியது இருக்கு. ஒரு பேப்பரை கிழிச்சிட்டா மொத்த செய்தியும் மறைஞ்சிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கேலோ. உங்க சின்ன புத்திய தெரிஞ்சுதான் இன்னும் 2 பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். மா, இன்னும் 2 பேப்பர் இருக்குமா. நீ வாமா, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து இந்த போட்டோவை ரசிச்சிட்டு இருப்போமா. வாமா வா. எல்லாரும் எம்பிட்டு அம்சமா இருக்காவ. கிளே சௌந்தரம், உன்னைய தம்பின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கல. உன்னால அந்த வெறும்பையன் குடும்பத்தை ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லா தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க. இத பாரு, இப்ப கூட பாரு, இந்த செய்தி வரத உன்னால தடுக்க முடியல. உன்னால முடிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பேப்பரை கிழிக்க முடிஞ்சது. நீ தோத்து போன ஒரு கிழட்டு பையன்னு ஒத்துக்கல. இதுக்கு மேல நீ மான ரோசத்தை பத்தி எல்லாம் பேசவே பேசாத. ஏலே சனியா, என் கையை பிடிச்சி தாங்களா உள்ள கூட்டிட்டு போய் விடுற. இரு, அவசரப்படாத. முல்ல முல்ல வேற. என்ன என்னை அம்புட்டு ஏப்ப சாப்பியா நினைச்சிட்டியா?
நான் யாருங்கிறத காட்டுதேன். ஊருக்கு இல்ல, உனக்கு காட்டவாவது நான் என்ன செய்யுதேங்கிறத பாரு. அக்கா கிளம்பணுங்கக்கா, சீக்கிரம் டைம் ஆகுது. ஏடி கனி, எல்லா புத்தகத்தையும் எடுத்து வச்சிருவா. வச்சிருங்கப்பா. இல்ல பரணி, இல்ல எம்பிட்டு நேரம்ல, இனிதான் சீக்கிரம் போனோம்னு சொன்னோம்ல. டேய் டேய், ஒரே நிமிஷம்டா. குழம்பு இறக்கணும், வத்தலும் அப்பளமும் பொரிக்கணும். இது முடிஞ்சிருச்சுன்னா லஞ்ச் ஓகேவாயிடும். இல்ல சீக்கிரம் போனோம், ஒரு வேலை இருக்குன்னு சொன்னோம்ல. இன்னும் சமையல் ரெடி ஆகலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அண்ணா கோச்சுக்காதண்ணே. பரணி, கடையில ஒரு காலுமா கிச்சன்ல ஒரு காலுமா இருக்க ரொம்ப இதா இருக்கு. கிச்சன் வேலையை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு நீ கிளம்பிரு. சமையல் அப்புறம் நான் பாத்துக்கிட்டேன். நீ வாட்டி. டேய் அண்ணா, கொஞ்ச நேரம் பாட்டி. கொஞ்சம் பொருள வரட்டும். அண்ணே, ஆட்டோக்கு கால் பண்ணேன், இன்னும் காணும். இல்ல இந்த கடற்கரை வரலையா என்ன? இவன் இல்ல கடற்கரை எங்கல, நீ இன்னும் ஆளை காண? தங்கச்சிக்கெல்லாம் ரெடியா நிக்காவுலா? என்னது? சரி சரி, நீ பாத்துட்டே வா. இல்லை, அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரிக்கும் கூட்டு போயிருக்கானா? வரத்துக்கே 1 மணி நேரம் ஆகுங்க. என்னண்ணே, அவசரத்துக்கு நேரத்துக்கு ஆட்டோ கூட கிடைக்காதுண்ணே. எல்லாரும் ஸ்கூல் ட்ரிப் போயிருப்பாவ. அடுத்து என்கிட்ட தாண்டி வரணும். நீ வா, வருவல்ல, பார்த்துக்கிட்டேன். கொத்தனார எப்படி தடவை கால் பண்றது உன்ன? நம்ம கேட்ட வேலைக்கு எப்படி செலவாகும் கேட்டா போன் பண்ண எடுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஆகும் அதுக்கு? ஓ, அம்புட்டு ஆகுமா? சரி சரி, எப்படியோ உடனே வேலை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு ஒரு 2 நாளே வேலையை முடிச்சிருங்க. சரியா? ஜல்லி, கல்லு, மண்ணு இது எதுவானாலும் வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம கொட்டிக்கிடுங்க. சரியா? குடுப்பா. இல்ல என்ன சொல்றான் அந்த முருகானந்தா? ஓ, இன்னைக்கு வருவான் அவன் வந்த உடனே நான் எங்க மார்க் பண்ணி காட்டியிருக்கேனா அந்த இடத்துல அவனை பாத்ரூம் காட்ட சொல்லு. 2 நாளுக்குள்ள அவன் வேலையை முடிக்கினேன். 2 நாளே புழங்குற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லு அவனை. புரியுதா? சரி, நல்ல புரியுது. இல்ல பரணி, இல்ல வரேன். அதான் கூப்பிட்டாவும் வரான். சிவபாலா, என்னடா பாருங்க, பேப்பர்ல நம்ம குடும்ப போட்டோ எல்லாம் வந்திருக்கு. குடும்ப போட்டோ வந்திருக்கா? ஹே கனி, நீ கூட வந்திருக்க. இங்க வா. எங்க காட்டுங்க. இந்த இங்க பாரு. ஏக்கா பாரு. ஆமா, பாத்தியாக்கா? இங்க பாரு, என்ன பாருடா. அத்தா இங்க பாருங்க. அழகா இருக்குடி. ஏய் என்ன பாரு, பேப்பர்ல வந்துருச்சா படம்? ஏடி, உன் போட்டோலாம் வந்திருக்கு. இங்க பாருப்பா, இங்க பாரு. மாமா, என்ன மாமா நீங்க மட்டும் போட்டோல கோணையா நிக்கிய? அது ஸ்டைல் இல்ல. இல்லே, நாங்களும் பார்த்தோம்ல. என்ன செய்தி போட்டிருக்க அத சொல்லு. கூட்டு குடும்பம் நீடிக்குமா உடையுமா? தங்கைக்காக அண்ணன் செய்த புரட்சி. பொண்ணு வீட்ல மாப்பிள்ளை வந்து இருப்பது ஏற்கனவே சமூகத்தில் இருப்பது உண்மைதான். நடைமுறையில என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சிங்க தான் என்னோட உயிர். இல்லே, டைம் ஆச்சு, கிளம்புவோமா? இல்ல சிவபாலா, அத்தான் இவங்களை கூட்டிட்டு போற கடற்கரை ஆட்டோ டிரைவர் வரல. நீ போற வழியில அவங்கள ஸ்கூல்ல விட்டு போதியா? தாராளமா அத்தான். ஏ கனி, நீ ரெடியா? ரெடி மாமா. ரத்னா, நீ ரெடியா? எல்லாம் ரெடிதான்ல. கனி போய் வச்சுட்டு வா. எக்கா உனக்கும் கனிக்கும் சோறு கட்டல, ஒரு 5 நிமிஷம் பொறு கட்டி கொண்டாந்துடுறேன். பரவாயில்ல டி, எனக்கு தான் கேண்டீன் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். கனிக்கு தான் ஸ்கூல்ல சாப்பாடு போடுவாங்கல்ல. சரிக்கா. கனி போலாமா? போலாம். மாத்து கூட்டு போல. உங்க ஸ்டைல பாத்துட்டீங்க. பாய்க்கா. எப்படி போறா? இப்போ நாங்களும் அப்படியே கிளம்புறோம். பீரோல பணம் வச்சிருக்கி. சரி, அந்த முருகானந்தம் வந்தானா கேட்ட பணத்தை மொத்தமா கொடுத்துறாத. பாதி கூட மிச்சத்தை நான் பேசி கொடுத்துட்டேன். நான் பாத்துக்கிறேன். அத விடு, நான் வரம்போ. சரி போலாமா? இரு, பேக் எடுத்துட்டு வந்துறேன். நான் வண்டி எடுக்கேன், வா. பாத்துனே. ஓகே, பை பை பை. சமையல் வேலை இருக்கு, வா.
இல்லை டாக்டரே, இது என்ன காரா? நீ என்ன பேப்பரை பவுசா படிச்சுட்டு வர? ம், என் புருஷன் மேல அவ்வளவு கான்ஃபிடென்ட். முன்ன பின்ன வண்டி வருதான்னு பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாம பள்ளமேடு பார்த்து அலுங்காம குலுங்காம என்ன டச் பண்ணாம வண்டியை ஓட்டுவான். என்னால நிம்மதியா பேப்பர் படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. இல்லை, ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்க மாட்டேங்கி. வண்டி ஓட்டும் போதுவாது ஏதாச்சும் நடக்கும்னு பார்த்தா வண்டியில கூட எதுவும் பண்ண முடியாத மாதிரி இப்படி தள்ளி உக்காந்துருந்தா இல்ல என்னதான் நடக்கும்? பின்ன குடும்ப தலைவர்னா சும்மாவா? பேப்பர்ல உன்னை பத்தி தான் புகழ்ந்து எழுதியிருக்காங்க.